போன பார்ட்டில் நாம் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டை ரன் பண்ணியிருப்போம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த பார்ட்டில் ஒரு ஷெட்யூலர் பாட்டை க்ரியேட் பண்ணி அதை வச்சு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டு எந்த டைமில் ரன் ஆகணும்னு ஷெட்யூல் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் ராஸ்பெரி பை ஆன் பண்ணுறீங்களோ இந்த ஷெட்யூலர் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஒரே ஒரு ஷெட்யூலர் பாட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அத்தனை பாட்டையும் மேனேஜ் பண்ண போகுது. ஓகே, இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்த பாட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷனில் போயிட்டு ஷெட்யூலர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது ஆல்ரெடி நம்ம தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ண வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை காப்பி பண்ணுங்கள். இதையும் நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ காப்பி பண்ண ஃபோல்டரை அப்படியே பின்னாடி வந்துட்டு ஷெட்யூலர் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு scheduler.py அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கிரிப்டில் வாட்ஸ்அப் பர்த்டே ஸ்விட்ச்னு இருக்குது பாருங்கள். இங்கே இது ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஷெட்யூல் பண்ண டைமில் பாட் ரன் ஆகும். இது ஃபால்ஸுன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஷெட்யூல் பண்ண டைம் வந்தாலும் பாட் ரன் ஆகாது. இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் ஆட் பண்ண போகிற பாட்ஸ்க்கான சுவிட்ச் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நம்மால் இங்கே இருந்தே எல்லா பாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைம் இருக்குது. இது 24 hours ஃபார்மேட்டில் தான் நாம் செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிழமையில் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த டைமில் ஸ்டாப் ஆகணும்னு இருக்குது. ஸ்டார்டிங் டைம் ஓகே, பட் ஸ்டாப் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா இந்த பாட்டு ஷெட்யூல் பண்ண டைமில் ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் இருக்கப்பவே திடீர்னு இன்டர்நெட் கட் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். பாட் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த ஸ்டாப் லிமிட் வரைக்கும் தான். ஏன்னா இந்த லிமிட்டை தாண்டி வெயிட் பண்ணால் இதுக்கப்புறம் இருக்க பாட்ஸோடைய ஷெட்யூல் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஈவன் இன்டர்நெட் திரும்ப வந்தாலும் அந்த நாள் ஃபுல்லாக மற்ற பாட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண டைமில் ரன் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ண தான் நாம் ஸ்டாப் பவுண்ட்ரியை செட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கப்புறம் இருக்க இந்த பாத் கான்ஃபிகரேஷனை பாருங்கள். இதில் நம்ம வாட்ஸ்அப் பர்த்டே விஷரோடைய மெயின் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் மறக்காமல் உங்கள் பையுடைய யூசர் நேமை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பாத்துலேயும் உங்கள் யூசர் நேமை போட்டுக்கோங்க. மற்றபடி எந்த சேஞ்சுமே இதில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டை நாம் எப்போல்லாம் பை ஆன் ஆகுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது அடுத்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகும். இப்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த லைனில் ஷெட்யூலர் பாட்டோடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த பாட் ரன் ஆகக்கூடிய பைத்தான் பிளாட்ஃபார்ம் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்குது. அது கூடவே மெயின் ப்ரோக்ராம் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அதை இந்த 2 இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணாவே போதும். உங்களுடைய யூசர் நேமு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் சேர்த்து ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் எப்போல்லாம் ராஸ்பெரி பையை பவர் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஷெட்யூலர் பாட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்.
இப்போ நான் ரீபூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூலர் பாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷெட்யூலர் பாட் ரன் ஆச்சுன்னா அதில் லிங்க் பண்ணியிருக்க எல்லா பாட்ஸுமே ஷெட்யூல் பண்ண டைமில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போது வாட்ஸ்அப் பர்த்டே விஷரோடைய ஷெட்யூல் டைமை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெர்மினலில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷெட்யூலர் பாட்டு ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஷெட்யூலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க scheduler.py ஓப்பன் பண்ணி இங்கே உங்களுக்கு என்ன கிழமையில் எந்த டைமில் பாட் ரன் ஆகணுமோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பையை ஒரு முறை ரீபூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. இப்போது இதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ண டைமில் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ரன் ஆகும். இப்போதைக்கு நாம் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் மட்டும் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேஸ்புக் பர்த்டே விஷர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.